டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில பார்க்க போற படம் ருத்ரமாதேவி. இந்த படத்துல அனுஷ்கா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அல்லு அர்ஜுன், ராணா, பிரகாஷ் ராஜ், சுமன், ஆதித்யா, நித்யா மேனன், கேத்ரின் தெரேசா, விக்ரம்ஜித், கிருஷ்ணம் ராஜு மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அஜய் அண்ட் வின்சன் ஒளிப்பதிவுல, இசைஞானி இளையராஜா இசையில தயாரிச்சு இயக்கியிருக்காரு குணசேகரன். வழங்கியிருக்காங்க ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ். இந்த படத்துடைய கதை: முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்ச அனுஷ்கா பெண் குழந்தையா பிறந்த நாள்ல இருந்தே ருத்ரமாதேவன் என்கின்ற ஆண் குழந்தையா வளர்க்கப்படுறாங்க. அனுஷ்கா பிறந்த நாள்ல இருந்தே ஆண்களுக்கு தேவையான திறமைகளோடு வளர்றாங்க. அனுஷ்காவோட பங்காளிகளான சுமன், ஆதித்யா இவங்களை வீழ்த்திட்டு ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்க. அனுஷ்காவோட படைத்தளபதியா இருக்காங்க ராணா. ராணாவை மெலிதா காதலிக்கிறாங்க அனுஷ்கா. இவங்களுடைய காக்கித்திய தேசத்துல புரட்சி இளைஞனா பல சாகசங்களை செய்யறாரு அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனை காதலிக்கிறாங்க கேத்ரின் தெரேசா. அனுஷ்காவை ருத்ரமாதேவன் என்ன நினைச்சு காதலிக்கிறாங்க நித்யா மேனன். இந்த சூழ்நிலையில பங்காளிகளின் நிர்பந்தத்தினால அமைச்சர் பிரகாஷ் ராஜ் ருத்ரமாதேவன் ஆண் இல்ல பெண் என அறிவிக்கிறார். ஒரு பெண் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடாதுன்னு மக்களில் சில பேர் சொல்ல ருத்ரமாதேவி காட்டுல போய் தஞ்சமடைகிறாங்க. அங்கு புரட்சியாளன் அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து ருத்ரமாதேவி ஒரு தனிப்படையை உருவாக்குறாங்க. காக்கத்திய தேசத்துல ருத்ரமாதேவி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்நாட்டு மன்னன் காக்கத்திய தேசத்து மேல போர் தொடுக்கிறாரு. இதை அறிந்த ருத்ரமாதேவி தன்னுடைய நாட்டை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதா படத்துடைய மீதி கதை. அனுஷ்கா ருத்ரமாதேவன், ருத்ரமாதேவி என 2 கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஆண் நண்பர்களோடு நீர்வீழ்ச்சியில குளிக்க போகும்போது தான் ஆண் அல்ல ஒரு பெண் என உணர்ந்து நடிக்கும் காட்சிகள் சிறப்பு. மதம் கொண்ட யானை சினம் கொண்ட சிங்கத்தை அடக்குவது போல் ருத்ரமாதேவி மதம் கொண்ட யானையை அடக்குவது 1000 யானை பலத்திற்கு சமம். ராணாவுடனான காதல், பார்வை, கவிதைகள். இவர் காட்டுல தஞ்சமடைஞ்சு தன்னோட நாட்டை காப்பாற்றும் காட்சிகள்ல இவருடைய கதாபாத்திரம் கருணையும் வீரமும் நிறைந்தது. ராணா படைத்தளபதியா வராரு. அனுஷ்கா எதிரிகளை பார்த்தாலே போதும் புயலை விட வேகமா பாஞ்சு எதிரிகளை அழிக்கிறார். அல்லு அர்ஜுன் கோணக்கண்ண ரெட்டியா புரட்சி இளைஞனா நல்லவரா வராரு. இவர் புயலை விட வேகமா பாஞ்சு எதிரிகளை அழிக்கிறார். நித்யா மேனன், கேத்ரின் தெரேசா 2 பேருமே அழகு தேவதைகளா ஜொலிக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் அஜய் வின்சன் படம் முழுவதும் பிரம்மாண்டமான ஷாட்களை கண்கள் விரியும் அளவிற்கு படமாக்கியிருக்கார். இசைஞானி இளையராஜா பின்னணி இசையில அரண்மனையின் உணர்வுகளை அப்படியே உணர வச்சிருக்கார். சண்டை காட்சிகளுக்கு முன்பே இவருடைய இசை ரசிகர்களை தயார்படுத்தி குதூகலமாக்கியிருக்கு. இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் குணசேகரன் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ருத்ரமாதேவியையும் அவர் வீரத்தையும் நமக்கு படமா கொடுத்ததற்கு பாராட்டலாம். வீரம் மனசு சம்பந்தப்பட்டது, பாலினம் சம்பந்தப்பட்டதில்லை என ருத்ரமாதேவி மூலம் காட்டியிருக்கார். இத்தாலியர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்தியர்களோட தன்னம்பிக்கையும் வீரத்தையும் பாராட்டும்படி காட்சியாக்கியிருக்கார். ருத்ரமாதேவன் ருத்ரமாதேவியா தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்தும் காட்சிகள் அழகு கவிதை. மொத்தத்தில் அனைவரும் பார்த்து வெற்றி அடைய வைக்க வேண்டிய படம் இந்த ருத்ரமாதேவி.